கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது என்று ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒன்று, உலகத்துக்கு நீ ஊழியம் செஞ்சா தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாது. உலகத்தினுடைய காரியத்தின் மேல ஆசைப்பட்டு உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் நம்ம அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்தால் நம் தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாது. இல்லை, நல்லா தேவனோடு இருக்க வேண்டும், தினந்தோறும் அவரோடு பேச வேண்டும், அவருடைய அடிச்சுவடுகளை நான் பின்பற்ற வேண்டும், அவர் விரும்புகிற மாதிரி நான் நடக்கணும், ஆன்மீக வாழ்க்கை அப்படி வந்தால் நீங்க உலக பொருளுக்கு ஊழியம் செய்ய முடியாது. அதனால இந்த ரெண்டும் ஒரு மனுஷனால முடியாது என்று சொல்லுகிறார். சில ரெண்டையும் பிரயாசப்படுவாங்க, இங்கேயும் இருக்கலாம் அங்கேயும் இருக்கலாம் என்று சொல்லி. ஆனா ஒன்றுக்கொன்று எதிரடையாதான் இருக்கும். அது செயல்படுத்த முடியாது, செயல்படாது. ஏன்னா அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அதனாலதான் நம்ம சில நேரத்தில் நாம் மாட்டிக்கொள்வது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும், கர்த்தரை சந்தோஷப்படுத்த வேண்டும். தேவன் இதை விரும்புவாரா விரும்ப மாட்டாரா என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நான் இதையும் பண்ணிட்டு நான் அங்கேயும் வந்து இருப்பேன் என்று சொன்னால் நாம் நிச்சயமாக அசட்டை பண்ணப்படுவோம், இல்லைன்னா அசட்டைக்குரிய காரியமாய் மாறிவிடும். அதனாலதான் ஆண்டவர் சொல்வார், ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நாம் எப்படி இருக்கிறோம் சற்று நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் வானத்தில் இருக்கிறார், நாம் பூமியில இருக்கிறோம். நம்ம செய்கிறது ஒன்னொன்னும் அவர் கவனித்து கொண்டே இருக்கிறார். அதனால தேவனுக்கு ஊழியம் செய்யற பிள்ளைகள் இந்த உலகத்தோடு ரொம்ப ஒத்து போக முடியாது, உலக காரியங்களை தன்னை ஈடுபடுத்தி கொள்ள முடியாது, தேவன்கிட்ட தான் இருக்க முடியும். உலகத்துல ரொம்ப ஒற்று போயிருக்கிற பிள்ளைகள் தேவனுக்கு உகந்ததை செய்ய முடியாது, தேவனுடைய திட்டங்களை செய்ய முடியாது, தேவனுடைய வசனங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது, தேவனுக்கு பிரியமாய் நடக்க முடியாது. இதுதான் இந்த நாள் சத்தியம். பிரியமானவர்களே, நீங்கள் எப்படி இருக்க விரும்புகிறீர்கள்? இந்த உலகத்தை உண்டாக்கினவருக்கு நம்ம சந்தோஷமா இருக்கணுமா, இல்ல உண்டாக்குற பொருள் மேல நம்ம சந்தோஷம் இருக்கிறதா? சற்று நாம் நிதானித்து ஆராய்ந்து அதை அறிய வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவருக்கே ஊழியம் செய்வோம். அவர் தான் நம்மளை உண்டாக்கினார், அவரிடத்திலே நாம் கடந்து போக ஆயத்தமாகும். தேவன் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். நாங்கள் இதுவரைக்கும் உலக பொருளுக்கும் கர்த்தருக்கும் ஊழியம் செய்த எங்களை மன்னிச்சிருங்கப்பா. உமக்கு உண்மையாய் ஊழியம் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் குற்றங்கள் குறைகளை மன்னியும். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.